2025-26 ஆண்டுக்கான தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை மார்ச் 14ஆம் தேதி தாக்கல். சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. இரண்டாயிரத்தி 25-26 நிதியாண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கை மார்ச் 15ஆம் தேதி தாக்கல் செய்கிறார் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம். மும்மொழிக் கொள்கைக்கு எதிராக திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் சென்னையில் ஆர்ப்பாட்டம். மத்திய அரசை கண்டிக்கும் வகையில் கருப்பு சட்டை அணிந்து கண்டன முழக்கம். புதிய கல்விக் கொள்கையில் இந்தியை பிரதமர் ஒருபோதும் திணிக்கவில்லை. மும்மொழிக் கொள்கை மூலம் இந்தி திணிக்கப்படாது என்றும் அண்ணாமலை திட்டவட்டம். தமிழ்நாட்டில் மெட்ரிகுலேஷன் பள்ளிகளில் கட்டாய மொழியாக தமிழ் இல்லை. திமுகவினர் நடத்தும் பள்ளியை குறிப்பிட்டு அண்ணாமலை குற்றச்சாட்டு. மூன்றாவது மொழி என்பது விருப்ப மொழி மட்டும்தான், அது இந்தியாகத்தான் இருக்க வேண்டும் என சொல்லவில்லை. மும்மொழிக் கொள்கை குறித்து அண்ணாமலை விளக்கம். CBSE பள்ளி நடத்தும் விஜய் மும்மொழிக் கொள்கை குறித்து பேசலாமா? அன்பில் மகேஷ் சீமானின் மும்மொழிக் கொள்கை குறித்த கருத்தை குறிப்பிட்டும் அண்ணாமலை விமர்சனம். பொய் பேசுவதற்காக அண்ணாமலை லண்டனில் படித்தது கோர்ஸ் ஆஃப் கோயபல்ஸ். மும்மொழி குறித்த கருத்திற்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பதிலடி. தமிழ்நாட்டில் 30 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் 3 மொழி பயில்வதாக அண்ணாமலை மீண்டும் திட்டவட்டம். தமிழக பள்ளிக்கல்வித்துறை தரவுகள் இல்லை என கூறுவது வெட்கக்கேடு எனவும் சாடல். ASER அறிக்கையே பாஜகவின் மறைமுக கருத்தியல் திணிப்புதான். மத்திய அரசு வழங்க வேண்டிய கல்வி நிதி எங்கே என்றும் அண்ணாமலைக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கேள்வி. மும்மொழிக் கொள்கை குறித்து மார்ச் 1ஆம் தேதி முதல் தமிழகம் முழுவதும் கையெழுத்து இயக்கம் தொடங்கப்படும். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிவிப்பு. இந்தி எதிர்ப்பு போராட்டம் என்பது திமுகவின் பாரம்பரியம் என வானதி சீனிவாசன் விமர்சனம். இந்தியை திணிப்பதாக தற்போதும் அதே பொய் பரப்புரையை மேற்கொள்வதாகவும் சாடல். ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்ட நிதியை விடுவிக்காத மத்திய அரசுக்கு ஆசிரியர் சங்கங்கள் கண்டனம். நிதியை விடுவிக்க காலதாமதப்படுத்தினால் பெற்றோருடன் இணைந்து போராட வேண்டிய நிலை ஏற்படும் என எச்சரிக்கை. தஞ்சையில் 19 மாணவர்கள் CBSE பொதுத் தேர்வு எழுத முடியாத விவகாரத்தில் திடீர் திருப்பு. மாநில பாடத்திட்டத்தில் தேர்வு எழுத முடிவு. இரட்டை இலை தொடர்பான வழக்கை தாமதமின்றி விசாரிக்க கோரி தேர்தல் ஆணையத்தில் புகழேந்தி மனு. தேர்தல் ஆணையத்தை குமாஸ்தா என விமர்சித்த CV சண்முகம் மீது நடவடிக்கை எடுக்கவும் கோரிக்கை. அதிமுக மாவட்ட பொறுப்பாளர்கள் கூட்டம் வருகிற 24ஆம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு. கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ராயப்பேட்டை கட்சி அலுவலகத்தில் நடைபெறுகிறது. சென்னையில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் பிங்க் ஆட்டோ திட்டம்.
பிங்க் நிறத்தில் ஆட்டோ ஜிபிஎஸ் கருவி கட்டாயம் என்ற வகையில் மோட்டார் வாகன சட்டத்தில் திருத்தம். பெஞ்சல் புயல் பாதிப்பு நிவாரணமாக 498 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு. தங்கச்சி மடத்தில் மீன்பிடி துறைமுகம் அமைத்தல் உள்ளிட்ட பணிகளுக்காக 360 கோடி நிதியும் ஒதுக்கீடு. தமிழ்நாடு அரசு திட்டங்களுக்காக மத்திய அரசின் பங்குத் தொகையை விடுவித்திடுக மத்திய மகளிர் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அன்னபூர்ணா தேவிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் அழுத்தத்திற்கு ஆளாகியுள்ளனர். ஆளுநர் ஆர்.என். ரவி குற்றச்சாட்டு. பதவி ஆசையால் பாஜக கூட்டணியில் பலாப்பழ சின்னத்தில் போட்டியிட்டவர்தான் ஓபிஎஸ். அதிகாரம் கிடைப்பதற்காக எந்த எல்லைக்கும் செல்வார் என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் விமர்சனம். மத்திய திட்டத்தை பின்பற்றினால்தான் நிதி ஒதுக்குவோம் என்று சொல்வது எப்படி ஜனநாயகமாகும்? இந்த விவகாரத்தில் அண்ணாமலை முதலில் தமிழனாக இருந்து பேச வேண்டும் என்றும் சீமான் ஆவேசம். கோவையில் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான சிறுமி முதலமைச்சருக்கு மகள் இல்லையா? சிறுமியின் பாதுகாப்பு பறிபோனதற்கு யார் பொறுப்பு என இபிஎஸ் கேள்வி. தமிழ்நாட்டில் சிறுமிகள், மாணவிகள், பெண் காவலர்கள் என பெண்களுக்கு முற்றிலும் பாதுகாப்பு இல்லை. வீண் விளம்பரத்திற்காக அப்பா, அண்ணன் என்று நாடகமாடுவதால் யாருக்கு என்ன பலன் என்றும் அண்ணாமலை சாடல். சென்னை தியாகராய நகர் வணிக கட்டிடத்தில் அனுமதியின்றி கட்டப்பட்ட பகுதிகளை இடிக்க உத்தரவு. 8 வாரங்களில் நடவடிக்கை எடுத்திடவும் சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை. சென்னை ரேஸ் கிளப்பில் உள்ள கோல்ஃப் மைதானத்தில் அரசு சார்பில் நீர்நிலை அமைக்க தடை இல்லை. பணிகளுக்கு தடை விதிக்க மறுத்து வழக்கை தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். திருவள்ளூர் பத்தியால்பேட்டையில் தாவேக மாவட்ட அலுவலகம் இடித்து அகற்றம். நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமித்ததாக நடவடிக்கை. சென்னையில் தொழிலதிபரை மிரட்டி 20 லட்சம் பணம் பறித்த வழக்கு. வருமான வரித்துறை அதிகாரிகள் 3 ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டையில் மளிகை கடையை சூறையாடிய திமுக பிரமுகர் உட்பட 2 கைது. இலவசமாக பொருட்களை கேட்டு ரகளையில் ஈடுபட்ட நிலையில் நடவடிக்கை. மயிலாடுதுறையில் சாராய வியாபாரத்தை தட்டி கேட்டதால் 2 கொல்லப்பட்ட சம்பவம். குற்றவாளிகளை தப்பிக்க வைக்க உதவியதாக சஞ்சய் என்பவரிடம் போலீசார் விசாரணை. ஆந்திராவின் விசாகப்பட்டினத்தில் சாலையில் தறிகெட்டு ஓடிய லாரி. தடுப்புச் சுவரை இடித்து நின்ற காட்சிகள் வெளியீடு.
பிரதமர் மோடி கத்தார் அதிபர் ஷேக் தமீம் பின் ஹமாத் இருதரப்பு பேச்சுவார்த்தை. பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து ஆலோசனை என தகவல். இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் நியமனத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு. மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் தொடர்ந்த வழக்கு நாளை விசாரணைக்கு வருகிறது. தேர்தல் ஆணையர் தேர்வின் போது பிரதமருக்கு மறுப்பு குறிப்பை வழங்கிய ராகுல் காந்தி அரசியலமைப்புக்கு எதிராக நள்ளிரவில் எடுக்கப்பட்ட அவமானகரமான முடிவு என கருத்து. மத்திய மற்றும் உத்தரப்பிரதேச அரசுகளின் ஊழலால் மகா கும்பமேளா மரண கும்பமேளாவாக மாறிவிட்டது. மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கடும் விமர்சனம். மகா கும்பமேளாவில் குளிப்பதற்கு தகுதியற்ற நிலையில் உள்ள நதி நீர். மனித கழிவு, பாக்டீரியாக்கள் அதிகமாக இருப்பதாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தகவல். சட்டவிரோதமாக வெளிநாடுகளுக்கு அனுப்பும் முகவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திடுக. அமெரிக்க நாடு கடத்தல் சம்பவங்களுக்கு மத்தியில் பஞ்சாப் அரசுக்கு அம்மாநில உயர்நீதிமன்றம் உத்தரவு. கீழ்த்தனமாக கருத்து தெரிவித்த பிரபல யூடியூபர் ரன்வீர் அல்லாபாடியாவை கைது செய்ய தடை. இனி நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடாது என எச்சரித்தது உச்சநீதிமன்றம். பஞ்சாபில் கழிவு வடிகாலில் விழுந்து தனியார் பேருந்து கோர விபத்து. 6 பேர் உயிரிழந்த நிலையில் பலர் படுகாயம். பீகாரின் பாட்னாவில் பொது இடத்தில் ரவுடிகள் மீது போலீசார் துப்பாக்கிச் சூடு. குடியிருப்புகளுக்குள் குற்றவாளிகள் புகுந்ததால் பதற்றம். தேவை ஏற்படும் பட்சத்தில் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் பேச தயார். ரஷ்ய அதிபர் புதின் அறிவிப்பு. காலக்கெடுவை தாண்டி லெபனானின் 5 மலைகளில் முகாமிட்டுள்ள இஸ்ரேல் படை. பெய்ரூட்டின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் முகாமிட்டதாக புகார். கருப்பையா முருகன் இயக்கத்தில் பிரேம்ஜி நடித்த வல்லமை திரைப்படம். படத்தின் டீசர் இணையத்தில் வெளியானது. சண்முக முத்துசாமி இயக்கத்தில் ஹரீஷ் கல்யாண் நடித்த டீசல் திரைப்படம். சிம்பு குரலில் படத்தின் 2ஆம் பாடல் தில்லுவரு ஆஜா வெளியீடு. சுகுமார் இயக்கத்தில் அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா மந்தனா நடித்த புஷ்பா 2 திரைப்படம். உலகம் முழுவதும் 1871 கோடி ரூபாய் வசூல் என படக்குழு அறிவிப்பு.